இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நீ எதுக்கு இதெல்லாம்? தெரியலையே, நான் எதுவும் பண்ண சொல்லலையே. டேய், அட வந்துட்டீங்களா? உங்களை தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு? பின்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்துருவாங்க. நீங்களெல்லாம் எப்படி? அப்போ இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? இதெல்லாம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? அப்போ வேற யாரு இதெல்லாம் பண்ணது? வேற யாரு? நம்ம ரித்திகா தான். ரித்திகா எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ணிருக்கா? அத்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா கெஸ்டும் வந்துருவாங்க. எல்லாமே ரெடி ரித்திகா, ஒரு பிரச்சனையும் வராது. ரித்திகா, என்ன நீ? ஏன் ரித்திகா, இந்த ஏற்பாடெல்லாம் உன்னோடதா? ஆமா. என்ன திடீர்னு? எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? நான் எம்டி ஆனதுக்கு ஆபீஸ்ல எல்லாரும் ட்ரீட் கேட்டாங்க. அதான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். அதுக்குன்னு இப்படி சொல்லாம கொல்லாம திடீர்னு வீட்டுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுவியா? நான் ஒண்ணு சொல்லாமலாம் பண்ணல, சொல்லிட்டு தான் பண்ணிருக்கேன். யார்கிட்ட சொன்ன? ஏன் மாமியார் கிட்ட. அவங்க கிட்ட நேத்தே விஷயத்த சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டேன். உனக்கு வேற ஏதாச்சும் தெரியணுமா? ஏண்டி, நீ திருந்தவே மாட்டியா? எத்தனை தடவை தான் உன்கிட்ட சொல்றது? ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்து என்ன பிரச்சனை பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்பியா? இல்லனா உனக்கு போர் அடிக்குமா? ஏய், இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அதான் அண்ணி கேட்டாங்கல்ல, நான் பதில் சொல்லிட்டேன். அதை கேட்டுட்டு அவங்களே அமைதியா போயிட்டாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? முதல்ல உனக்கு நான் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் இப்படிதான் இருப்பேன். என்ன தடுக்கிறதுக்கும் அதிகாரம் பண்றதுக்கும் நீ ஆள் இல்ல. அதுக்கு என் புருஷன் இருக்காரு, என் அம்மா இருக்காங்க. சும்மா தங்காச்சி பொங்காச்சின்னு சொல்லிக்கிட்டு என்ன அதற்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். தேவையில்லாம என் பொறுமையை சோதிக்காத. பரவாயில்ல ரித்திகா, அப்படியே முழுசா வில்லியா மாறின மாதிரியே பேசிட்டு இருக்க. நீ இதெல்லாம் புத்திசாலித்தனோன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்க. ஆனா நீ பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோன்னு ஒரு நாள் உனக்கு தெரியும். அப்போ நீ ரொம்ப வருத்தப்படுவ. கொஞ்சம் போதும், நிறுத்துறியா? எனக்கு நீ பேசுறதெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. இங்க பாரு ஐலி, நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, நான் இப்படிதான். என்ன எதுவும் கேட்க முடியாது. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு உன்னால இங்க இருக்க முடிஞ்சா இரு. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பவே வேணும்னாலும் 2 பேரும் வீட்டை விட்டு போயிடுங்க. அண்ணி கேட்டா நான் சொல்லிக்கிறேன். நான் முட்டாள்தனமா பண்றேனா போக போக நீயே பாப்பல, அப்ப தெரியும் முட்டாள்தனமா இருக்கிறது நானா இல்ல நீயான்னு. வந்துட்டா பஞ்சாயத்து பண்றதுக்கு. என்னமோ இவ புகுந்து வீட்டுக்குள்ள நான் வந்து பிரச்சனை பண்ற மாதிரி. வாடே.